السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அல்லாஹுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் படைத்து மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருணை மிகுந்த மக்ஃபிரத் மிகுந்த இப்படிப்பட்ட ஒரு உம்மத்தில் படைத்தருள் முடிந்தானே. அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நமது வாழ்வில் பல இடங்களில் அல்லாஹுடைய பாதையில் செல்ல வேண்டிய சில தருணங்களை அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்தி தருகின்றான். சிலரை பாதையிலிருந்து தரிப்பாடாக இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வே அவர்களை அந்த வழியிலிருந்து அகற்றவும் செய்கின்றான். அல்லாஹ்விற்கு அடிபணிந்து வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய வழியில் வரக்கூடிய பாதையை திறந்து விடுவான். எப்படி? ஒருவருக்கு சிரமம் ஏற்படுகிறது என்றால் அந்த சிரமத்தின் காரணமாக அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் படைத்த படைப்பை எதையும் அல்லாஹ் சோதிப்பவனாக இல்லை, அவர்கள் கைகள் சம்பாதித்த ஒன்றை தவிர. இப்பொழுது நமக்கு ஏற்படும் இந்த சில துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நாம் கைகள் சம்பாதித்தவை அன்றி வேறில்லை. எனவே நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தை தேட வேண்டும். அதிகமாக மக்ஃபிரத்தை தேட தேட அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்க அவனுடைய பாதையில் செல்லக்கூடிய ஒரு உண்மையான வழியை அல்லாஹ் காட்டுவான். உலகிலேயே பாதைகளில் உண்மையான பாதை, ஒரு நேர்வழியை காட்டக்கூடிய ஒரு பாதை என்றால் அல்லாஹ்வின் வழியில் செல்லக்கூடிய பாதை மட்டுமே. உலகில் நாம் எங்கு வேணாலும் எவ்வளவு தூரம் வேணாலும் பயணம் செய்திருக்கலாம். நான் பல பாதைகளை பார்த்து வளர்ந்தவன், எனக்கு தெரியும் எப்படின்று பல வரிகளான வாக்கியங்களை சொல்லலாம். ஆனால் உண்மையான பாதையில் சென்றால்தான் நாம் சேர வேண்டிய நல் இடத்திற்கு சேர்ந்து அடைய முடியும். நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுவை அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாகவும் அவன் வழியில் செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு முக்மீனாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். பெருமானார் அல்லாஹ்விற்காகத்தான் மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்றார்கள். அல்லாஹ்வின் செய்தியை பரப்புவதற்காகத்தான் அவர்கள் தன்னுடைய குடும்பங்களையும் தன் பிறந்த அந்த மண்ணை விட்டும் தன் பரம்பரைகள் வாழ்ந்த அந்த புனித பூமியை விட்டும் வெளியேற காரணமாக எது இருந்தது? அவர்கள் நேர்வழியை சொன்னால் அந்த மக்கள் எடுத்துக்கொள்ளும் நிலையில் இல்லை. அதன் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாவில் நின்று துஆ செய்துவிட்டு மதினாவிற்கு சென்றார்கள். மதினாவிலிருந்து பல இடங்களுக்கு சஹாபாக்களை தன்னுடைய நேரான பாதையை, அல்லாஹுடைய நேரான பாதையை பிற மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களை அனுப்பிச்சு வைத்தார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் எப்படிப்பட்டவர்கள்? பெருமானாரை பார்த்து வளர்ந்த சிற்பங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பெருமானார் தன் குடும்பத்தையும் பாராது, தனது உடலையும் பாராது, அல்லாஹ்விற்காக தனது உடலை கூட அவர்கள் தியாகம் செய்தார்கள். அல்லாஹ்விற்காக தனது மனநிலைகளை தியாகம் செய்தார்கள். மொத்த முஸ்லிம்களையும் மக்கத்து காஃபிர்கள் வெளியேற வேண்டும் என்பதாக கட்டளையிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய
மனைவி அவர்களும் மற்றும் அவர்களுடைய உண்மையான முஸ்லிம்கள் சஹாபாக்கள் எல்லாம் ஒரு தண்ணீர் கூட கிடைக்காதல், உணவுக்கு பஞ்சம் ஏற்பட்டு ஒரு சிரமப்பட்ட ஒரு இடத்தில் தங்கி வாழ்ந்தார்கள். இது தியாகம். அல்லாஹ்விற்காக பெருமானார் செலவு செய்கிறார்கள் என்பதன் காரணமாக செல்வ சீமாட்டியான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது சொத்து முழுவதையும் தன்னுடைய கணவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தியாகம் செய்தார்கள். எப்படிப்பட்ட செல்வம் என்றால், மக்காவிலேயே மாபெரும் செல்வ சீமாட்டியாக விளங்கியவர்கள். அவர்களுடைய ஒட்டகத்தை மக்காவிலிருந்து மதினா வரை நிறுத்தும் அளவிற்கு அவ்வளவு ஒட்டகம் வைத்திருந்த மாபெரும் சீமாட்டியாக திகழ்ந்த அவர்கள் அப்பேற்பட்ட பணக்கார செல்வந்தியக்கு கணவனாக சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொத்துக்களை அவர்கள் தன்வசம் வைத்திருந்தால் பெருமானார் ஒரு படுக்க பாய் கூட இல்லாமல் படுத்திருந்தார்கள். அந்த கஷ்டம் அவர்களுக்கு தேவையே இல்லை. காசிற்காக பெருமானார் ஈடுபட்டிருந்தால் அவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட செயல்களுக்காக அல்ல, உண்மைக்காக பெருமானார் போராடினார்கள். அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வை தான், அல்லாஹ்வின் பாதையில் எவைகள் தடுக்கிறதோ அவைகள் அனைத்தும் லஅனத் என்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலகம் இருக்கிறது, இவ்வுலகம் நேர்வழியும் காட்டும், வழிகேட்டிலும் கொண்டு போய்விடும். அல்லாஹுடைய திக்ர் என்பதை தவிர, அல்லாஹுடைய திக்ரை நாம் எதில் நாம் பயன்படுத்துகிறோமோ அவைகள் நமக்கு நேர்வழி காட்டும். அல்லாஹுவை மறந்து நாம் எதெல்லாம் செல்கின்றோமோ அவைகள் நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிவிடும். அல்லாஹுக்காக எதனை செய்கிறோம்? இப்போது நாம் மதர்சாக்களில் வந்து ஓதுகிறோம், நமது குடும்பங்களை விட்டு வந்து தங்கியிருக்க ஓடுகிறோம். இந்த ஓதுதல் ஒவ்வொன்றிற்கும் சவாபை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். நமக்கு பட்டம் தருவார்கள், 4 பேர் மதிப்பாங்க ஹசரத் அப்படி என்பதற்காக ஓதினால் அல்லாஹ்விடத்தில் நாம் ஓதுவதற்கு அதாபை வாங்கி கொள்ளலாமே தவிர அவர் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய பாதையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுக்கு பிறகு பல இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்விற்காகவே பயணித்தார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தங்களின் அனைத்து சொத்துக்களையும் விற்று அதனுடைய காசுகளை எடுத்து கொண்டு ஒவ்வொரு ஹதீஸுக்காக பெருமானாருடைய புனித வார்த்தைகளை தேடி தேடி அலைந்தார்கள். இவர்களிடத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்று அறிந்தால் அந்த மனிதரிடம் எவ்வளவு மைல்கள் எவ்வளவு தூரங்கள் இருந்தாலும் தன் சொத்துக்களையும் உடலையும் பாராது தன்னை தியாகம் செய்து அல்லாஹ்விற்காக பிற மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விற்காக தன்னுடைய குடும்பங்களையும் சொத்துக்களையும் அவர்கள் தியாகம் செய்தார்கள். இவ்வுலகில் வாழ்வதற்கு செல்வம் என்பது மிக ஒரு அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. கண்ணியமாக வாழ வேண்டும் என்றாலும் செல்வம் தேவைப்படுகிறது இல்லையா? இப்ப இந்த கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதற்கு இந்த செல்வத்தை நாம் நல்வழியில் பயன்படுத்த வேண்டும். ஏழையாக இருந்து நன்மைகளை சொன்னால் இக்காலத்தில் மனிதர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இவரே வீணா போயிட்டாரு, இவர் கூட நம்மளும் வீணா போகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மன சூழ்நிலைகளில் நாம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லவைகளை யார் சொல்கின்றார்கள் என்று ஆள்களை பார்த்து முடிவு செய்யக்கூடாது. நன்மைகளை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் ரசூல் என்ன சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரசூல் சொல்லும் சொல்லிற்கும் இவர்கள் சொல்லும் சொல்லிற்கும் எந்தவித ஹிலாஃபும் இல்லாமல் இருந்தால் அவைகள் நன்மைகள். அந்த நன்மைகளை நாம் அமல்படுத்தலாம். இவர்கள் தரம் கெட்டவர்கள், இவர்கள் கெட்டவர்கள் என்று நாம் புறக்கணித்துவிட்டு நம்முடைய நன்மைகளை செல்லும் பாதைகளை நாம் தவிர்த்து விடக்கூடாது. உலகில் வாழும் சில காலங்களில் அல்லாஹ்விற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தால் அல்லாஹ் கியாமத்தில் நமக்கு தரும் கூலியை நம்மால் கணித்து கூட பார்க்க முடியாது. நாம் செய்த தியாகத்திற்கு அல்லாஹ் தரும் கூலி மிக உயர்வானதாக இருக்கிறது. சஹாபாக்கள் தன்னுடைய உயிரையும் பாராது உடலையும் பாராது போரிட்டார்கள் இஸ்லாத்திற்காக. உண்மைக்காக அவர்கள் சிலர்களை கொன்றார்கள். அந்த சிலர்கள் கொல்லப்பட்டதனால் பல உயிர்கள் நேர்வழி பெற்று நல்வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியாக இருந்தது. எனவே சஹாபாக்களுடைய அந்த போர்கள் கூட அல்லாஹ்வுடைய நேர்வழியை அடையக்கூடிய ஒரு பாதையாக அமைந்திருந்தது. நாம் அதிகமாக நினைத்து கொள்ள வேண்டும், நேர்வழி பெறுவதற்கு அல்லாஹ்விடத்தில் மட்டுமே உதவியை தேட வேண்டும். அல்லாஹ்விடத்திலேயே பாதுகாவல் தேட வேண்டும், அல்லாஹ்விடத்திலேயே உதவியை தேட வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு குதிரத்துடைய ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வது என்பது மிகவும் கடினமான விஷயம். அல்லாஹ் யாருக்கு ஈஸியாக எளிமையாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அவர்களை தவிர
அமல்கள் செய்து நல்லோர்களாக வாழ்பவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையுடைய அந்த அல்லாஹ்வினுடைய பாதையில் செல்லக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் எளிமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். மேலும் பல இமாம்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உடல் நோய்கள் இருந்தும் அந்த நோய்கள் பாராது எவ்வளவோ கிதாபுகளை எழுதியுள்ளார்கள். அவர்கள் தனது உடலையும் உயிரையும் பாராது அந்த சுகங்களை விட்டு தன்னுடைய அந்த கிதாபுகளை எழுதும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். அந்த பலன் காரணமாக பின்வரக்கூடிய மக்கள்கள் அதன் மூலியமாக பயன்படுகிறார்கள். எவ்வளவோ உயிர்கள் அதன் மூலியமாக ஹிதாயத் பெறுகிறது. எனவே அவர்கள் செய்கிற அந்த சிறு தியாகம், அந்த சிறுமணி துளிகள், அல்லாஹ் அந்த சிறு துளிகளை இக்காலத்தில் வருட கணக்கிலும் ஆண்டு கணக்கிலும் கூட்டுகிறான் என்றால் அவர்களுடைய அந்த தியாகம் இன்று பல நன்மைகளாக செய்கிறது. அவர்கள் எழுதி வைத்துள்ள அந்த ஒரு வரி இன்று அமல்படுத்துகின்ற பல கோடி மக்களின் நன்மைகளை அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. தியாகத்தை பாராது நாம் செய்யும் ஒவ்வொரு தியாகமும் அல்லாஹ்விடத்தில் சென்றடையும். وعن أنس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لغوة سبيل الله أو رحوة خير من الدنيا ومن فيها وما فيها أو كما قال عليه الصلاة والسلام متفق عليه. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் காலை செல்பவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் மாலை செல்பவரும் இவ்வுலகத்தை விடவும் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொன்றை விடவும் சிறந்த ஒரு செயலாக இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். وعن أبي عبس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اغرقت قدم عبد في سبيل الله فتمسه النار. அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று புழுதி அடையாத அந்த பாதங்கள் நரகம் தீண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் நடந்து நம் காதங்கள் புழுதி அடைந்தால் கூட அல்லாஹ்விடத்தில் அந்த பாதங்கள் நரகத்தை அடையவில்லை, இந்த நரகத்தை விட்டு நம் கால்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல் கருவியாக நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடிய ஒரு செயல் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று வாழ்க்கை முழுவதையும் தியாகம் செய்து பிற மக்களுக்கு ஹிதாயத் தரக்கூடிய ஒரு மக்களாகவும் ஒரு கூட்டமாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி வரத்தில் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அல்ஹம்துலில்லாஹ்.